2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trendy cause my body love it. Prista. Prista Premium Women's Wear. Let your body love it. குடிக்கிறவன குடிகாரன் சொல்லாதீங்க. மதுப்பிரியர்கள்னு மதிப்பா சொல்லுங்க. மாடலா சொல்லுங்க. என்ன சித்தாவா? சித்தப்போட சாட்பாம். அப்ப பெரியப்பாவே பெத்தா. ஒரு பொண்ணும் பையனும் பைக்கில் போனாலே லவர்ஸ்ன்னு நினைக்கிறது இல்லை, திருந்துங்கடா. டூகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆகி தீரும். முற்போக்கு பெண்ணியம் அது இதுன்னு பேசி பொண்ணை கவனிக்காம விட்டு வீணடிச்சிட்டல. நாம ஒரு உலகத்துல இருந்துகிட்டு அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறோம். நான் என் பொண்ணை மாத்தி காட்டுறேன், அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சார், 80களுக்கு முன்னாடி வந்த தமிழ் திரைப்படங்களில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு படத்தினுடைய கிளைமேக்ஸ்னால் அது புதிய பறவை திரைப்படத்தினுடைய கிளைமேக்ஸ் தான். அப்படி உங்களுக்கு பிடிச்ச படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன? அண்ட் நீங்கள் புதிய பறவை படத்தை முதல்ல பார்த்த அனுபவத்தை பற்றி ஷேர் பண்ண முடியுமான்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. தமிழ் திரைப்படங்களில் பல படத்தினுடைய கிளைமேக்ஸ் காட்சிகள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் குறிப்பிட்டிருப்பதை போல புதிய பறவை படத்தினுடைய கிளைமேக்ஸும் எனக்கு ரொம்பவும் பிடித்த ஒரு கிளைமேக்ஸ் என்று தான் சொல்ல வேண்டும். மிக வித்தியாசமாக அந்த கிளைமேக்ஸை அமைத்திருந்தார் அந்த படத்தினுடைய இயக்குனரான தாதா மிராசி. அந்த படத்தை முதலாக பாரகன் தியேட்டரில் தான் நான் பார்த்தேன். ஒரு ஆங்கில படத்தை பார்ப்பது போன்ற ஒரு பிரமிப்பை அந்த படம் தந்தது என்றால் மிக இல்லை. சார், விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய வசூல் என்னன்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. விடாமுயற்சி திரைப்படத்தினுடைய உண்மையான வசூல் என்ன அப்படின்ற விவரம் இது வரைக்கும் வெளியிடப்படவில்லை. படங்களுடைய வசூலை பற்றிய கேள்விகளை கேட்குறத உங்களை போன்ற ரசிகர்கள் தவிர்த்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார், இந்திய அளவில் அதிக மொழி திரைப்படங்களை நடித்த நடிகர் நடிகைகள் யாருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. இந்திய அளவிலே மிக அதிகமான மொழிகளில் நடித்தவங்கன்னா ஒன்று ரஜினி, இன்னொன்று கமல். தென்னிந்திய படங்கள் நீங்களாக ஹிந்தி, பெங்காலி ஆகிய இரு மொழிகளில் இவங்க 2 பேருமே நடிச்சிருக்காங்க. கதாநாயகிகளை பொறுத்த வரைக்கும் ராதிகா, ஸ்ரீதேவி உட்பட பல கதாநாயகிகள் பல மொழிகளிலே நடித்திருக்கிறார்கள். 2024ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படங்களில் உங்களை கவர்ந்த திரைப்படம்னா எதை சொல்லுவீங்கன்னு சத்தியமங்கலம்லேருந்து மோனி ஷாமலா கேட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் வெளியான படங்கள் என்னை மிகவும் கவர்ந்த படங்கள்னா அமரன், மகாராஜா, லப்பர் பந்து, பயணிகள் கவனிக்கவும் ஆகிய படங்களை சொல்லலாம். இசைஞானி இளையராஜா சாரனுடைய முதல் குரு யாருன்னு சென்னையிலிருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இளையராஜாவுடைய முதல் குருன்னா அவருடைய சகோதரரான பாவலர் வரதராஜன் தான். நடிகர் விஜயனுடைய ரசிகன் திரைப்படத்தை குடும்பத்தோடு அவங்க இயக்கியிருந்தாலும் அந்த திரைப்படத்தை குடும்பத்தோடு பார்க்கும்படியான படமாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூ ஜெர்சியிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. ரசிகன் திரைப்படம் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம் இல்லை அப்படின்னு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு தெரியாதா என்ன? அப்படி இருந்தபோதும் அப்படி ஒரு படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கினார் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் விஜய்க்கு ஒரு வெற்றி படம் அப்போது தேவையாக இருந்தது. அந்த நோக்கத்தை அந்த படம் முழுமையாக நிறைவேற்றியது என்றே சொல்ல வேண்டும். மலையாள தயாரிப்பாளரான சுரேஷ் மம்முட்டி சார் தயாரித்த எல்லா திரைப்படங்களுமே தோல்வின்னு சொல்கிறாரு. அப்படி இருக்க தோல்வி அடைஞ்சவர் ஏன் தொடர்ந்து படம் எடுக்க போகிறாருன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. சுரேஷனுடைய பேட்டியை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்களா அப்படின்னு தெரியல. மம்முட்டியுடைய எல்லா படங்களுமே தோல்வி அப்படின்னு சுரேஷ் சொல்லலை. சமீப காலமாக அவருடைய நடிப்பிலே வெளிவந்த படங்கள் தோல்வி அப்படின்னு தான் சொன்னார். அதே நிலை தான் தமிழ் சினிமாவில். அதுக்காக தயாரிப்பாளர் படம் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டு போயிட முடியுமா என்ன? சினிமாவை பொறுத்த வரைக்கும் இது வட்டம். சினிமாவுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதுக்குள்ளேயே தான் சுழண்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படித்தான் இன்று வரையிலே நானும் சுழன்று கொண்டிருக்கிறேன். பத்மபூஷன் விருது பெற்ற எல்லாருக்கிட்டையுமே ஒரு விசித்திரமான ஒற்றுமை என்னன்னா அவங்க எல்லாருமே அரசியல்வாதியாக இருந்திருக்காங்க. அண்ட் அந்த லிஸ்ட்டில் நடிகர் அஜித்குமாரும் இணைவாரான்னு சென்னையிலேருந்து ராமகிருஷ்ண ராஜா கேட்டிருக்காங்க. அரசியல்வாதிகள் பட்டியலில் அஜித் இணைவாரா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் அஜித் நிச்சயமாக அரசியலுக்கு வருவார் என்று தமிழ்நாட்டில் உள்ள பல ஜோசியர்கள் இன்று வரையிலே சொல்லி கொண்டிருக்கார் அப்படின்றது உங்களுக்கு தெரியாதா என்ன? முதல் மரியாதை படத்தில் வடிவகரசி அம்மா நடித்த கதாபாத்திரத்தில் ஆச்சி மனோரமா நடிச்சிருந்தாங்கன்னா ரொம்பவும் நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்னு நியூயார்க்கில் வந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. முதல் மரியாதை படத்தை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியல. முதல் மரியாதை படத்தை பார்த்துருந்தால் நிச்சயமாக இந்த கேள்வி நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி முதல் மரியாதை படத்தை பார்த்து விட்டு நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கேள்வியில் நியாயம் இல்லை.
அந்த கதாபாத்திரத்தில் வடிவுக்கரசி பிச்சு வந்திருந்தாங்க. அவரை தவிர வேறு எந்த நடிகையும் இன்று வரையிலே என்னால் அந்த கதாபாத்திரத்துக்கு நினைத்து கூட பார்க்க முடியல அப்படின்றது தான் உண்மை. ஒரு பெரிய கமர்ஷியல் திரைப்படத்தில் நடிக்கிற ஒரு முக்கியமான நடிகைக்கு ஒரு நாளைக்கான ஸ்டைலிங், அதாவது ஹேர், மேக்கப், எக்ஸெட்ரா எவ்வளவு செலவாகும்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய கதாநாயகளை பொறுத்த வரைக்கும் மேக்கப், ஹேர் ஸ்டைல் போன்றவற்றுக்கு 50,000 ரூபாயிலேருந்து 1,00,000 வரை தயாரிப்பாளர்கள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு செலவு செய்கிறார்கள். இயக்குனர் மகேந்திரன் சார் இயக்குன ஜானி, முள்ளும் மலரும் ஆகிய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. முள்ளும் மலரும் ஜானி ஆகிய 2 படங்களுமே வெற்றி படங்களாக தான் அமைந்தன. இந்த 2 படத்தில் முள்ளும் மலரும் திரைப்படம் மிகப்பெரிய அளவிலே விமர்சன ரீதியாகவும் பாராட்டுக்களை பெற்று தந்தது. இயக்குனர் பாலு மகேந்திரா சார் திரைப்படங்களை நடிச்சிருக்காரான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. பாலு மகேந்திராவுடைய கடைசி படமான தலைமுறைகள் படத்தை நீங்கள் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் பாலு மகேந்திரா. Uncle, I'm not the kind of girl you take me for. அடிஷெருப்பாள் பண்ணுறதையும் பண்ணிட்டு எங்கிட்ட இங்கிலீஷில் வர பேசுறியா? ஒரே வழியா சார், முன்னாடிலாம் தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் தான் தலைப்பு இருக்கணுன்றது விதி. ஏன்னா அதுக்கு அரசு மானியமும் கொடுத்துச்சு. ஆனால் இப்போ திரைப்படத்தினுடைய தலைப்பு மட்டும் இல்லாமல் படத்தினுடைய போஸ்டர் கூட இங்கிலீஷில் தான் இருக்குது. இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அண்ட் இப்போ மானியம் கிடையாதான்னு நியூ ஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. படங்களுக்கு தமிழிலே பெயர் வைப்பதற்கே மானியம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற நிலையில தான் இன்றைக்கு இருக்கிறது தமிழ் திரைப்பட இயக்குனருடைய தமிழ் பற்று. சரி, இப்போ நடிகர்கள் விஜய் அண்ட் அஜித் இவங்களுக்கு அடுத்து இருக்கிற நடிகர் யாருன்னு கோயம்புத்தூர்லேருந்து குமார் கேட்டிருக்காங்க. அஜித் விஜய்க்கு பின்னாலே அந்த இடத்துக்கு யார் வருவாங்க அப்படின்ற கேள்வியை தான் நீங்கள் இப்படி கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதை நிச்சயமாக காலம் தீர்மானிக்கும். சார், எம்ஜிஆர் சார் தயாரித்து நடித்த திரைப்படங்களான அடிமை பெண், நாடோடி மன்னன் அண்ட் உலகம் சுற்றும் வாலிபன் அண்ட் இந்த 3 திரைப்படங்களில் அதிக நாள் ஓடின படம் எது அண்ட் அதிகமாக வசூல் பண்ண திரைப்படம் எதுன்னு கடலாடியிலிருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. நாடோடி மன்னன், அடிமை பெண், உலகம் சுற்றும் வாலிபன் ஆகிய 3 படங்களுமே மாபெரும் வெற்றி படங்களாக அமைந்தன. அப்படின்னாலும் எம்ஜிஆருடைய திரைப்படத்திலே மிக அதிகமான வசூலை பெற்ற படம்னா அது உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் தான். சார், ஏஜிஎஸ் நிறுவனம் அவங்க தமிழில் தயாரிக்கிற ஸ்மால், மீடியம் அண்ட் பிக் பட்ஜெட் திரைப்படங்கள்லேயே அவங்களுடைய ப்ரீ பிஸ்னஸ் மூலியமாகவே டேபிள் ப்ராஃபிட் அல்லது பிரேக் ஈவனை எடுத்துடுறாங்க. இது எப்படி சாத்தியமாகுது அண்ட் மற்ற தயாரிப்பு நிறுவனங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கின்ற பெரும்பாலான படங்களில் அவங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த திரைப்படத்தில் நடிக்கின்ற கதாநாயகர்கள். அவர்கள் தயாரித்த மினிமம் பட்ஜெட் படம்லாம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றதாகவோ டேபிளில் ப்ராஃபிட் பெற்றதாகவோ அவங்க சொன்னாங்கன்னா அது உண்மையான தகவலாக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார், பிரம்மாண்டம்னா என்ன? எது பிரம்மாண்டம்? ஒரு படத்துக்கு தேவையானதை காட்டுறது பிரம்மாண்டமா, அல்லது புலன்களை மகிழ்விக்கிறது பிரம்மாண்டமா, அல்லது ஃப்ரேமை நிரப்புறது பிரம்மாண்டமானு வில்லியனூர்லேருந்து அரவிந்தன் ரோச்சரன் கேட்டிருக்காங்க. கதைக்கு எது தேவையோ அதுதான் பிரம்மாண்டம். அடுத்து என்றோட தகவல். நடிப்புக்கு இலக்கணம் வகுத்த நடிகை என்று பெயர் பெற்ற பானுமதி தொடர்ந்து பல திரைப்படங்களிலே கதாநாயகா நடித்தார் என்றால் அதுக்கு காரணம் அவர் நடித்த சொர்க்க சீமா என்ற படத்துடைய வெற்றி. அந்த படத்தில் அவரை நடிக்க ஒப்புக்கொள்ள வைப்பதற்கு அந்த படத்தினுடைய இயக்குனரான PN ரெட்டி பட்ட பாடு இருக்க அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். திருமணத்துக்கு பின்னாலே திரைப்படங்களிலும் நடிக்கக்கூடாது, பாடல் கச்சேரியும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் பானுமதியை கைப்பிடித்தார் அவரது காதல் கணவரான ராமகிருஷ்ணா. அதற்கு பின்னாலே நடிப்பதற்காக பானுமதியை தேடி பல வாய்ப்புகள் வந்தன. ஆனால் அதில் எந்த வாய்ப்பையும் பானுமதி ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சொர்க்கசீமா என்ற படத்திலே கதாநாயகன் நடிப்பதற்காக பானுமதியை அணுகினார் BN ரெட்டி. அவர் கேட்டபோது முடியாது அப்படின்னு ஒற்றை வரியிலே பதில் சொன்னார் பானுமதி. ஆனால் BN ரெட்டி அவ்வளவு எளிதிலே பானுமதியை விடுவதாக இல்லை. தொடர்ந்து அந்த படத்திலே கதாநாயகன் நடிக்க வேண்டும் என்று அவரை வற்புறுத்தியபடி இருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சொர்க்கசீமா படத்துடைய கதாநாயகி பாத்திரம் இருக்க அது ஒரு நாடக நடிகையினுடைய பாத்திரம். ஒரு இளம் நாடக நடிகையாக நடிப்பதற்கு அந்த காலகட்டத்தில் சரியான நடிகைகள் இல்லை. அப்படின்றதுனால பானுமதி அந்த கதாபாத்திரத்தை நடித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு BN ரெட்டி முழுவதுமாக நம்பினார். பானுமதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கணவருடைய அனுமதி இல்லாமல் நிச்சயமாக பானுமதி நடிக்க மாட்டார் அப்படின்னு BN ரெட்டிக்கு தெரிஞ்ச உடனே அவர் கணவரிடம் பேசி அனுமதி வாங்குவது என்று முடிவெடுத்தார் BN ரெட்டி. அவர் ராமகிருஷ்ணா கிட்ட பேசி அனுமதி வாங்கின முறை இருக்க அதுவே மிகவும் வித்தியாசமான முறை என்று தான் சொல்ல வேண்டும். பானுமதியை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த ஆற்றல் உள்ள ஒரு நடிகை. அப்படிப்பட்ட ஒரு நடிகையை நீ வீட்டுக்குள்ளே பொத்தி பொத்தி வச்சுருக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க மிகப்பெரிய புகழடைவாங்க அப்படின்னு உனக்கு பொறாமை, அதனால தான் நீ நடிக்க அவங்கள அனுமதிக்க மாட்டேன்ற அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை ராமகிருஷ்ணா மீது வீசினார் BN ரெட்டி. அப்படி ஒரு குற்றச்சாட்டை BN ரெட்டி சொன்னோடனே ஆடி போய் விட்டார் ராமகிருஷ்ணா என்று தான் சொல்ல வேண்டும்.
அடுத்து பானுமதியை தேடி வந்தவர், உனக்கு படத்தில் நடிக்கணும்னு ஆசை இருக்கா என்று பானுமதியை பார்த்து கேட்டார். எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை, ஆனால் நீங்கள் நடிக்க சொன்னால் நான் நடிப்பேன் என்றார் பானுமதி. அதுக்கு பின்னால் தான் சொர்க்கசீமா என்ற அந்த ஒரே ஒரு படத்தில் நடிக்கிறது என்றும், அதற்கு பின்னாலே இவர் எந்த பட வாய்ப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது என்றும் அந்த 2 பேரும் முடிவு பண்ணாங்க. ஆனால் அவருடைய முடிவை மாற்றியது சொர்க்கசீமா படத்தினுடைய பிரம்மாண்டமான வெற்றி. அந்த படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாலே தொடர்ந்து பல படங்கள் நடிக்கின்ற வாய்ப்புகள் பானுமதிக்கு வந்தன. அந்த காலகட்டத்திலே பானுமதி ராமகிருஷ்ணா தம்பதிகளுக்கு பரணி அப்படின்னு ஒரு பையன் பிறந்திருந்ததுனால அவருடைய எதிர்காலத்தை மனதிலே வைத்துக்கொண்டு படங்களில் நடிக்கணும்னு முடிவு செய்தாங்க அந்த தம்பதியினர். அதன் காரணமாகத்தான் பானுமதியை பலவிதமான கதாபாத்திரங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது. டிவி சீரியலில் டிவி ஆடிஷனுக்கு போயிருக்கோம். ஆடிஷனில் பாஸ் ஆயாச்சு. ஃபைனல் டெஸ்ட்டு அவங்க 10 மணிக்கு எடுக்கிறேன்ட்டு 3 மணி ஆகிடுச்சு. அன்னைக்கு பேண்ட் மாஸ்டர் ஷூட்டிங்கு திருநீர் மலையில். ரவிக்குமார் சார் அவர் சொல்லணும் சார், அவர் பயங்கர கோவம். அப்புறம் கிளைமேக்ஸ் நடக்குது, என்னடா நினச்சிக்கிட்டேன், இவன் சும்மா இருக்கான் அவன். ஃபஹத் ஃபாசில் சார் அவருடைய அப்பா ஃபாசில் சார் இருக்கார் இல்லையா, பூவே பூச்சொடுவா படத்துக்கு கூப்பிட்டு எனக்கு சொல்லியாச்சு நீங்கள் தான் பண்ணுறீங்கன்னு. ரோலா? ஆமாம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.